நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எதற்காக? எதை செய்வதற்கு நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். இதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டதோடு நமது கடமை முடிந்துவிட்டது என்று நினைத்துவிடக்கூடாது. தேவன் கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த இரக்கமும் அன்புமே அதற்கு காரணம். இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. நாம் எதற்காக சுற்றித் திரிகிறோம்? நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று தீத்து 2:14 சொல்லுகிறது. ஏனெனில் நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம் என்று யாக்கோபு 4:17 சொல்லுகிறது. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று ஆதியாகமம் 4:7 தேவன் சொல்லியிருக்கிறார். நாம் சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தீத்து 3:1 சொல்லுகிறது. நாம் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தீத்து 3:8 சொல்லுகிறது. நாம் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும் என்று தீத்து 3:14 சொல்லுகிறது. நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கே தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக.